ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஃபோட டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் 2 பிடிஎஃப். இன்றைக்கி ஒரு பிடிஎஃபோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொறுமையாக போக காரணம் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் பிடிஎஃப் வந்து நீங்கள் வாங்கி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நான் பிடிஎஃபை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை 1 by 1 வந்து உங்களுக்கு இப்போ ஷோ பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதோ ஒரு இது எடுத்தோடனே டேரெக்டாக நம்மளால் ஒரு ஃப்ளவர்லையோ ஒரு இதுலேயோ வந்து நம்மளால் பெயிண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒரு சில இதுவெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு சில இதுவெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம ஒரு பெரிய ஃப்ளவருக்கோ எனக்கு போக முடியும். ஸோ இப்போ மெஹந்தி கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைன்ஸ் இந்த மாதிரி பேசிக் திங்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெஹந்தி டிசைன்ஸ்குள்ளே போவோம் இல்லையா? ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்மளும் இந்த சின்ன சின்ன இதுவெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டிசைனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் பிடிஎஃபை ஒன்று ஒன்றா வந்து ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து லைன்ஸ். ஸோ நம்ம லைன்ஸை வந்து ஏன்னா நம்ம என்ன ஒரு இதுவில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு எல்லாமே தேவை. நம்ம ஸ்ப்ரில்லு, வேவ்ஸோ, ஜிக்ஸிக் எந்த மாடலையுமே நம்ம ப்ரெஷ் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இதை ஷேப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ தான் நம்மளால் ஒரு பெரிய இதுவை பண்ணுறப்ப இதுவெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெரிய பஞ்சாக பெயிண்டிங் வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ பெயிண்டிங்ஸில் வளைவு நிலைவு எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்காக முதல்ல நம்ம இதை சிங்கிளாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன கலர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த க்ரீன் கலர்லாம் கிடைக்கும் அப்படின்ற தியரி. ஸோ இது வந்து கலர் தியரியில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதே தான் நான் சொன்னதே தான் லைன்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ், ரவுண்டு, இந்த மாதிரி வளைவு நிலைவுகளுக்கெலாம் உங்களுக்கு கரெக்டாக வர்றதுக்காக நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இது எல்லாமே பிடிஎஃப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது இல்லையா? ஸோ எங்கேயும் தேடி போய் அலைய வேணாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஹரிசாண்டல், ஜிக்ஸாக்கு எல்லாமே பாக்ஸ் ஷேப்பு, முக்கோணம், ரவுண்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஈவன் சின்ன சின்ன டாட் கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நிறைய லீஃப்கோ இல்லை இப்போ ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவரில் சைடில் லீஃப் மாதிரி கொண்டு வருவோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாமே நம்ம இது யூஸ் பண்ணோம். நம்ம ஒரு கிளாஸை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதை வந்து பிடிஎஃபாக வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு ஃப்ளவரை எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸை நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணும்போது நம்ம பண்ண சின்ன சின்ன இது எல்லாமே இதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஒரு லீஃபு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குர்த்திஸில், டிஷர்ட்ஸில் அந்த மாதிரி இதுலலாம் நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான கிளாஸ் தான். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் ஷோ பண்ணிடுவேன். ஓகேவா? அதே மாதிரி நம்ம லீவ்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர்க்கெலாம் லீவ்ஸ் போடுவோம், இல்லை தனியாகவே கூட லீவ்ஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக ஃப்ளவர்ஸு, பட்டர்ஃப்ளை, ஒரு ஃப்ளவரை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றதையுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி
லீவ்ஸுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கலர்ஸ். ஸோ கலர்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் அந்த நார்மல் கலர்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம செப்ரேட் கலர்ஸை வந்து கொண்டு வர்றது, இதே ப்ரைமரி கலர்ஸ், செகண்டரி கலர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குன்றதுனால ஸோ ஹெல்த் இஷ்யூவும் கொஞ்சம் இருக்குது. ஸோ முடியலை. ஸோ கண்டிப்பாக வீடியோ போடணும். ஸோ என்னை நம்பி இருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்காக கண்டிப்பாக நான் போடுறேன் என்னால் முடிஞ்ச வரையும். ஸோ ஃப்ரீ கிளாஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்தாலே வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ ரெட்டு எல்லோவையும் மிக்ஸ் பண்ணால் ஆரஞ்சு கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ எல்லோவையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு க்ரீன் கிடைக்கும். ஐ மீன் ப்ளூவையும் ரெட்டையும் இது பண்ணுறப்ப நம்மளுக்கு வயலட் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்து நெக்ஸ்ட்டு இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கலர் மிக்சிங் கைடன்ஸை வந்து கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப்பில் வந்து வந்துடும். ஓகே. நான் இதை வந்து இப்போ காமிக்கிறேன். ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு கலர் மிக்ஸ் பண்ணியும் கண்டிப்பாக காமிப்பேன் கிளாஸில். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷ்ஷை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரெஷ்ஷோட டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ நிறைய ப்ரெஷ்ஷோட வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து ரவுண்டு ஃப்ளாட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் லெவல் போகிறப்ப நீங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னென்ன இதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ ஒரு ப்ரெஷ்ஷோட பேர் இல்லை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஃபுல் இதுவுமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று கலர் மிக்சிங் தான், கலர் தியரி. ஸோ நான் இது எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லித்தருவேன். ஓகேவா. என்னென்ன கலர் யூஸ் பண்ண இப்போ என்னென்ன கலர் வரும் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் இல்லையா. நான் ப்ராக்டிஸ் பண்ணியும் காமிப்பேன். ஸோ இப்போ ரெட்டு எல்லோவையும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆரஞ்சு கிடைக்குன்னா அதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிப்பேன். ஓகே. ஸோ ஒரு 10 கலர்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா. ஸோ வாய்ஸ் தான் ரொம்ப இதுவாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடியலை, என்ன பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன். ஸோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் சீக்கிரமே எனக்கு சரியாயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இன்னும் பிகினர்ஸ்க்காக வேண்டி தான் ஒன்றுமே ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஃப்ரீ கிளாஸ் அப்படின்றது ஒரு கேர்லெஸ்ஸாக இல்லாமல் இந்த ஃப்ரீ கிளாஸை நீங்களுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த பேட்ச் மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயாக இருக்காது. ஸோ நீங்கள் எல்லாமே ரொம்ப லக்கி தான். ஓகே. இதுக்கு வேண்டி இன்னொரு பிடிஎஃப்மே இருக்குது, அதை நான் வந்து காமிக்கிறேன். இன்னும் ப்ரிண்ட் அவுட் எடுக்கல. ஸோ ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா. ஸோ பிடிஎஃப்க்கு யார் யாருக்கு வேணுமோ குரூப்பில் இருக்கவங்க என்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்காக வேண்டி தான் இவ்வளோ ஸ்லோவாக போகிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அகெயின் சொல்கிறேன், ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கிளாஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.